அமெய்லா தேவதை மற்றும் மந்திரவாதியின் மாயா காடு. ஒருமுறை மர்மமான மந்திரக்காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டை அமெய்லா என்ற ஒரு சிறிய தேவதை பாதுகாத்து வந்தாள். அவள் நல்ல மனம் கொண்டவளாக இருந்தாள். அவளை பழிவாங்க நினைக்கும் ஒருவன் இருந்தான். கரிமோ, தீய மந்திரவாதி. காட்டு விலங்குகள் மாயமாக மாறுகின்றன. ஒரு நாள் கரிமோ ஒரு தீய மந்திரத்தை உச்சரித்தான். உடனே காட்டில் இருக்கும் யானைகள் சிறிய எறும்புகளாக, மயில்கள் வெறும் பச்சை இலைகளாக, சிங்கங்கள் சிறிய பூனைகளாக மாறின. விலங்குகள் பயந்து அமெய்லாவிடம் ஓடின. நாங்கள் பழைய மாதிரியே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சினார்கள். அமெய்லா தேவதை மிகவும் கவலைப்பட்டாள். அவள் தனது ஒளிரும் சிறகுகளை அசைத்து மந்திரம் செய்ய முயன்றாள். ஆனால் கரிமோவின் மந்திரம் மிக சக்தி வாய்ந்ததாயிருந்தது. சிறிய குரங்கு, பெரிய யோசனை. அந்த காட்டில் கிக்கி என்ற ஒரு புத்திசாலி சிறிய குரங்கு இருந்தது. அது அமெய்லாவிடம் சென்று சொன்னது, கரிமோ தனது சக்தியை ஒரு மர்ம கல்லிலிருந்து பெறுகிறான். அந்த கல்லை அழித்துவிட்டால் மந்திரம் உடைந்துவிடும். அமெய்லா உடனே தன் புத்தியை பயன்படுத்தினாள். அவள், கிக்கி மற்றும் சில துணிச்சலான விலங்குகள் கரிமோவின் இருண்ட அரண்மனைக்குள் நுழைந்தனர். மந்திரக்கல்லின் அழிவு கரிமோ அவற்றை பார்த்ததும் கோபமாகி, உங்களை எல்லாம் காற்றாக மாற்றிவிடுவேன் என்று வெடித்துக் கொண்டான். ஆனால் அதற்கு முன் கிக்கி வேகமாக ஓடி மந்திரக்கல்லை எரிந்து உடைத்துவிட்டது. உடனே கரிமோவின் சக்தி மறைந்து அனைத்து விலங்குகளும் பழைய நிலைக்கு திரும்பின. நல்லதுதான் வெல்லும். கரிமோ சக்தி இழந்து ஒரு சாதாரண மனிதனாக மாறிவிட்டான். அமெய்லா அவனை புனித நீரால் மந்திரம் செய்து நல்ல மனிதனாக மாற்றினாள். அந்த நாள் முதல் மந்திரக்காடு மகிழ்ச்சியுடன் இருந்தது. விலங்குகள் சந்தோஷமாகவும், அமெய்லா தேவதை அவர்களை பாதுகாக்கவும், கிக்கி புகழை பெற்றதாகவும் இருந்தது. முடிவு: நல்ல மனம் கொண்டவர்களே எப்போதும் வெல்லுவர்.